வெல்கம் டு மெட்ராஸ் பைட்ஸ் வேர் ட்ரெடிஷன் மீட்ஸ் டெக்னாலஜி. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் குதிரை பந்தயம் பார்த்துருப்பீங்க, கார் ரேஸும் பைக் ரேஸும் தெரியும். ஆனால் இப்போது ஒரு புதிய பந்தயம் தொடங்கியுள்ளது. இது வேகத்தின் பந்தயம் அல்ல, இது புத்திசாலித்தனத்தின் போட்டி. தி ஏஐ ரேஸ். வெல்கம் டு தி ஏஐ ஈரா. 20ஆம் நூற்றாண்டின் பவரை அளிப்பது ஆயில், ஸ்டீல் மற்றும் ஆர்மிஸால் தான். நாடுகள் போரிட்டன டெரிட்டரிக்கு, பிளாக் கோல்டுக்கு, நிலவும் வானமும் மீதான ஆதிக்கத்துக்காக. இன்று பேட்டில் ஃபீல்டு மாறிவிட்டது. புதிய ஃபியூவல், டேட்டா, புதிய வெப்பன், கம்ப்யூட் பவர். இப்போது நடக்கும் ரேஸ் நிலத்திற்காக இல்லை, இன்டெலிஜென்ஸிற்காக. கலிஃபோர்னியாவிலிருந்து ஷென்ஜன் வரைக்கும், லண்டனிலிருந்து பெங்களூரு வரைக்கும் ஒரு அமைதியான கம்ப்யூட் ரேஸ் நடந்து கொண்டிருக்கிறது. கம்பெனிஸும் கண்ட்ரீஸும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மாடல் ட்ரெய்னிங் மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டெபிலிட்டிக்கு போட்டியிடுகிறார்கள். இப்போது யார் பெரிய ஆர்மி வைத்திருக்கிறார்கள் என்பதல்ல முக்கியம், யார் ஸ்மார்ட்டஸ்ட் மிஷினை கண்ட்ரோல் பண்ணுகிறார்கள் என்பதுதான் கேம் சேஞ்சர். குளோபல் கம்ப்யூட் ரேஸ் தொடங்கிவிட்டது. இது நம்மை எம்பவர் பண்ணுமா, இல்லை கண்ட்ரோல் பண்ணுமா? நாளைய நாடுகளின் சக்தி தங்கத்தாலோ எண்ணெயாலேயோ அல்ல, அவை யாரிடம் அதிக கணிப்பொறி திறன் இருக்கிறது என்பதால் தான் தீர்மானிக்கப்படும். சிபியு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், நம்ம லேப்டாப்பில், ஃபோனில் இருக்கிற முக்கியமான பிரெயின். இது சீக்வென்ஷியல் டாஸ்க்குகளுக்கு பர்ஃபெக்ட், லைக் ப்ரௌசிங், டைப்பிங், எக்ஸல் போன்ற செயல்களுக்கு. ஆனால் டீப் லேர்னிங் மாதிரி வேலைகளுக்கு இதுக்கு ஹெல்ப் வேணும். ஜிபியு, கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட், முதல்ல வீடியோ கேமுக்காக வந்தது, இப்போது ஏஐ ட்ரைனிங்குக்கு மஸ்ட் ஹேவ் ஆனது. அடுத்ததாக பார்க்க போகிறது கியூபியு, குவாண்டம் ப்ராசஸிங் யூனிட். இதில் கிளாசிக்கல் ஜீரோஸ் ஆர் ஒன் பைனரி இல்லை, கியூபிட் அப்படிங்கிற குவாண்டம் பிட்ஸ். இது ஜீரோவையும் ஒன்னையும் ஒரே நேரத்தில் ரெப்ரசன்ட் பண்ணும். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆப்ரேஷன், ஃப்ளாப் என்றால் என்னன்னு யோசிக்கிறீங்களா? கணினி டெசிமல் எண்கள் மூலம் கணக்குகள் செய்யும் அடிப்படை செயல். உதாரணமாக 2.5 மல்டிப்ளைட் பை 1.7, இது ஒரு ஃப்ளாப். இதையே ஒரு கணக்கு எனலாம். சூப்பர் கம்ப்யூட்டர்கள், ஜிபியுக்கள் எல்லாம் ஃப்ளாப்பில் தான் அலக்கிடப்படுகின்றன. ஒவ்வொரு வினாடியும் கோடிக்கணக்கான ஃப்ளாப்புகள் அதிகமாக இருந்தால் ஏஐ மாதிரியான தொழில்நுட்பங்கள், விஞ்ஞான சிமுலேஷன்கள், கிராஃபிக்ஸ் எல்லாம் மிகவும் வேகமாக இயங்கும். ஒரு ஃப்ளாப் ஒரு சிறிய கணக்கு, ஆனால் ஒரு பெரிய புத்திசாலித்தனத்துக்கு வழிகாட்டி. 1960 நாசாவுக்கு இருந்த டோட்டல் கம்ப்யூட்டிங் பவரை எடுத்து பாருங்கள். அவங்க ஒரு மேன் டு த மூன் மிஷின் ஏவினாங்க. அந்த டைமில் அது பீக் டெக்னாலஜியாக இருந்தது. இப்போது நீங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுறீங்களா, அதுக்கு பிஹைண்ட் த சீன்ஸில் ரன் ஆகிறதுக்கான கம்ப்யூட் பவர் நாசா 1916 என்டையர் மிஷினை விட மோர் பவர்ஃபுல். நாசாவோட 1969 மூன் லேண்டிங்குக்கு யூஸ் பண்ணது ஃபியூ கேபி மெமரி கொண்ட அப்போலோ கைடன்ஸ் கம்ப்யூட்டர். இப்போ உங்கள் வீடியோக்கு யூஸ் ஆகுதோ பெட்டாஃப்ளாப் ஸ்கேல் கிளவுட் கம்ப்யூட்டிங் அக்ராஸ் கான்டினென்ட்ஸ். உதாரணத்திற்கு, லெட்ஸ் இமேஜின் ஃப்ளாப்ஸ், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆப்ரேஷன்ஸ் பர் செகண்ட், as vehicles. ஒரு பாக்கெட் கால்குலேட்டர், that is your humble scooter, doing around 10 flops. Step by step, if we go up, old PCs from 1990, now we are pedaling on a bicycle. That's a million flops, 1 mega flop. A modern CPU, think of it as a car doing a billion calculations per second. That is 1 gigaflop. But a modern GPU, now we are in a bus, powerful, parallel, hitting 100 teraflops. Then comes the supercomputer of 2025, a rocket engine of computing, soaring to at 1 to 10 exaflops. And finally, a human brain, a cosmic UFO in the race, estimated at 10 to the power 15 or 10 to the power 21 flops. That's beyond anything silicon has ever reached.
Welcome to the scale of intelligence. வாட் இஸ் சூப்பர் கம்ப்யூட்? உலகத்திலேயே வேகமாக கம்ப்யூட்டரை சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொல்கிறாங்க. இந்த மெஷின்ஸை மிகச்சிறிய ஆட்டம்ஸில் இருந்து மிகப்பெரிய கேலக்ஸி வரைக்கும் மாடல் பண்ணுறதுக்கு டூல்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஏஐனா என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு எதுக்கு சூப்பர் கம்ப்யூட்டர் அவசியணும் அப்படின்னு பார்க்கலாம். ஏஐ கற்றுக்கொள்வதற்கு எனார்மஸ் டேட்டா ப்ராசஸிங் பண்ணணும். மெஷின் ட்ரைனிங் என்பது நம்ம பிரெயின் மாதிரி பேட்டர்னை கண்டுபிடிக்க ஏஐயை சிந்திக்க வைப்பது. ஸோ மோர் பவர் ஈக்குவல் டு மோர் ஃப்ளாப்ஸ், பெட்டர் இன்டெலிஜென்ஸ். இப்போது மாடர்ன் ஏஐயை ட்ரெயின் பண்ண சூப்பர் கம்ப்யூட்டர் லெவல் கம்ப்யூட் தேவை. ஸோ ஏஐ அண்ட் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், பட் டுடே தே ஆர் ஆல்சோ inseparable. Super compute is calculated in AI is data-driven learner by pattern recognition. இவை இரண்டும் சேரும் போதுதான் அறிவும் ஆற்றலும் ஒன்று சேரும். இது எல் கேபிட்டான் யோசெமிட்டி நேஷனல் பார்க்கில் இருக்கும் 3000 அடி உயரமான கற்பாறை. இந்த எல் கேபிட்டானுக்குள் ஏறுவது ராக் கிளைம்பர்ஸுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அதே போல் எல் கேபிட்டான் சூப்பர் கம்ப்யூட்டரை பில்டு பண்ணது அமெரிக்காவின் கம்ப்யூட் ஹிஸ்ட்ரியில் ஒரு டெக் சபிட் மாதிரி. ஜூலை 17 இங்கிலாந்தில் பிரிஸ்டலுக்கு அருகிலுள்ள நேஷனல் காம்போசிட் சென்டரில் ஒரு புதிய ஏஐ சூப்பர் கம்ப்யூட்டர் அறிவிக்கப்பட்டது. இசம்பார்ட் ஏஐ என்னும் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் ஏஐ கம்ப்யூட்டரில் மட்டும் 21 எக்ஸாஃப்ளாப்புக்கு மேல் சக்தி கொடுக்கிறது. 1800 இசாம்பார்ட் கிங்டம் ப்ரூனல் பிரிட்டனின் முழுக்க ரயில்வே டனல்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ் பண்ணி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு பாதை அமைத்தார். இட்ஸ் a great honor to name the new way after him. அமெரிக்காவின் சூப்பர் கம்ப்யூட்டர் எல் கேபிட்டான் என்றால் இசம்பார்ட் ஏஐ இங்கிலாந்திற்கு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க டாப் 10 சூப்பர் கம்ப்யூட்டர் ஆஃப் த வேர்ல்டு. இன்று ஏஐ போட்டி நாடுகளுக்குள் ஒரு புதிய போர்க்களம் மாதிரி. யார் வெல்ல போகிறார்கள்? ஆன்சர் நாட் இன் ஸ்பீட் அலோன், பட் இன் ஹவ் வைஸ்லி தே யூஸ் ஏஐ. டார்க் ஹோர்சஸ் முக்கிய ஏஐ நாடுகளுக்கு பின்னால் இருந்தாலும் இவங்க திறமையும் திட்டமுமே போட்டியில் வலிமையாக நெருக்குது. லாங்குவேஜ் மாடல், ஏஐ சிப்ஸ், டேலண்ட் அண்ட் கம்ப்யூட், இது நான்கும் 4 pillars ஃபார் ஏஐயாக கருதப்படுகிறது. இந்த 4 பில்லர்களில் முக்கியமானதாக கருதப்படும் டேலண்ட் பில்லர் இந்தியாவில் நிறைய இருக்கிறது. இந்தியா, த ஸ்லீப்பிங் ஜாயண்ட், இஸ் நவ் அவேக்கனிங் இன் த ஏஐ ரேஸ். இந்தியாவின் 25 வயது மீடியன் ஏஜ் ஒர்க் ஃபோர்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் இன் த வேர்ல்டு. 420,000 plus ஏஐ ப்ரொஃபஷனல்ஸ் ஆல்ரெடி இன் த ஃபீல்டு. டேலண்ட், இதுதான் ஃபியூச்சர் ஏஐ வாருக்கு ஒரு முக்கிய களம். ஃப்ரம் பெங்களூரு டு ஹைதராபாத், சென்னை டு டெல்லி, ஏஐ டிமாண்ட் இஸ் ஸ்கை ஹை, ஆனால் சப்ளை குறைவே. தட் மீன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், கோடர்ஸ் அண்ட் ஜாப் சீக்கர்ஸ். வாட் கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ் ஆர் அவைலபிள்? டேட்டா சயின்டிஸ்ட், எம்எல் என்ஜினியர், ரிசர்ச் அசிஸ்டண்ட். கோடிக்கணக்கான சம்பளத்தில் ஸ்கில்ஸ் லைக் பைத்தான், டீப் லேர்னிங் அண்ட் நியூரல் நெட்வொர்க். So come join the bandwagon. இப்போதுதான் நேரம். Let India supply the world with AI talent. Be the power, begin the next generation of intelligence. இங்கே காண்பிக்கப்படும் நம்பரும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் ஒரு லேர்னிங் பர்பஸுக்காக மட்டும்தான். Thanks for watching this video. If you have someone aspiring for AI career, please share this video to him. Please subscribe and like this video.